ஹலோ எவ்ரிவன். நம்ம பார்ட் 1 வீடியோவில் தமிழ்நாடு சார்ந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்தியா மற்றும் மாநிலங்கள் இந்த சார்ந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போது ரீசெண்டாக வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ அதோடைய ஓவரால் அனலைசிஸ் வந்து விட்டுருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக 64.64 கோடி பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதிகமான ஃபீமேல் எங்கே வாக்களிச்சிருக்காங்கன்னா புதுச்சேரியிலையும், அடுத்து வந்து கேரளாவிலையும், அதுக்கடுத்து தேர்ட் ஜெண்டர் மூன்றாம் பாலினத்தினர் எங்கன்னா அதிகமாக தமிழ்நாட்டில் தான் வாக்களிச்சிருக்காங்க. அடுத்ததுமா அதிகமான என்ஆர்ஐ எங்கே வாக்களிச்சிருக்காங்கன்னா கேரளாவில். ஸோ சிஎம் ரிச்சஸ்ட் சிஎம் சிஎம் வந்து பணக்கார சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு ஆந்திரா சிஎம். ஏழை சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால். ஸோ இது ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சிவாஜி சிலை எங்கே இப்போ வச்சுருக்காங்கன்னா பேங்காங் லேக், லடாக்கில் இருக்கிற பேங்காங் லேக்கில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு மேட் இன் இந்தியா சர்ஜிக்கல் ரோபோட். இது ஆல்ரெடி சர்ஜிக்கல் ரோபோட் இருக்குது ஃபஸ்ட்டு. பட் என்னென்னா ஃபஸ்ட்டு மேட் இன் இந்தியா எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். அதோட பேர் என்னென்னா எஸ்எஸ்ஐ மந்த்ரா. அதை தான் நேம் வச்சுருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வேவ்ஸ் கூட்டத்தொடர் எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியா வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இது எதுக்கானது பார்த்தோன்னா சினிமா துறை ரிலேட்டடானது. வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட். ஸோ இது 2025 ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து நடக்க போகுது. அடுத்ததாக கிரீடா ஆப்புங்கிறது எதுக்குன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் தராங்கல்ல. ஸோ அதை வந்து செக் பண்ணுறதுக்காக அந்த கிரீடா ஆப் மூலியமாக தான் இனிமேலுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷில். அடுத்ததாக கும்பமேளா திருவிழா வந்து எங்கே நடக்க போகுதுன்னா உத்தரப்பிரதேஷில் பியாகராஜ் அப்படின்ற ஏரியா. அதாவது அலகாபாத் தான் பியாகராஜ்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் நடக்க போகுது. இந்த கும்பமேளாங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடக்கிற ஃபெஸ்டிவல். அடுத்ததாக நியூ இயர் செலிப்ரேஷனை தாமு லோக்சார் அப்படின்ற பேரில் நேபாளில் வந்து கொண்டாடுறாங்க. அடுத்ததாக முகமூடி நடனங்கள் கேஜே டான்ஸ் ஃபெஸ்டிவல். அது வந்து எங்கே கொண்டாடுறான்னு பார்த்தோம்னா சிக்கிம். ஸோ நியூ இயர் செலிப்ரேஷனை இவங்க இது மாதிரி வந்து பேரில் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்துக்கோங்க. கேஜே டான்ஸ் ஃபெஸ்டிவல் முகமூடி நடனம்னா சிக்கிம், தாமு ஹோசார்னா நேபாள். அடுத்ததாக 100 கோடிக்கான டூரிசம் வளர்ச்சி திட்டம். அது வந்து எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கர்நாடகா. ஸோ யாட்கிர் ஃபோர்ட்டு அண்ட் ரோப்வே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க டூரிஸ்ட்டை வந்து வளர்த்ததுக்காக 100 கோடி திட்டத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சான்ஸ்கிரிட்டி உற்சவானா திருவிழான்ற மாதிரி. ஸோ அது வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு. ஸோ அவங்களோட ஸ்டேட் ஃபவுண்டேஷன் டே, மாநிலம் உருவான தினமான ஜனவரி 24 வந்து மையமாக வச்சு அவங்க ஜனவரி 2 to 26 வரைக்கும் அந்த திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. அடுத்ததாக முதல் வைஃபை சர்வீஸ் ஃப்ளைட்டில் வந்து முதல் வைஃபை சர்வீஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஏர் இண்டியா விமானம். அடுத்ததாக 2025 இயரை வந்து இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ், அதாவது சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், நிறைய வந்து ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாற்ற போகிறோம், சீர்திருத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சீர்திருத்த ஆண்டுன்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த திட்டம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்ஸோடைய ஜேர்னல்ஸு, ரிலீஸு, ரிப்போர்ட்ஸு, இண்டெக்ஸு, அதெல்லாம் அந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு இதில் வந்து அவங்க கேதர் பண்ணிக்க முடியும், அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒன் நேஷன் ஒன் அப்சர்வேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா நவம்பர் 25, 2024. இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கேபினெட் வந்து ஒரு 7 மேஜர் திட்டம்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப்மெண்ட் பண்ண ஒரு 7 திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பெரும்பாலும் ஒன்றும் தேவையில்லை. இந்த கிருஷி விஜயான் கேந்திரா, ஸோ இது மாதிரியான இந்த கிருஷி கிசான் இது மாதிரிலாம் வந்து வந்துச்சுன்னா அது வந்து விவசாயம் சார்ந்த திட்டம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சர்தம் சர்க்கியூட், குளிர்கால சர்தம் சர்க்கியூட் அப்படிங்கிறத வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா உத்தரகாண்ட். எதுக்குன்னா அங்கே டூரிஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த கங்கோத்ரி, யமுனோத்ரி அங்கெல்லாம் உத்தரகாண்டில் ஆரம்பிக்கிற ஏரியாவெலாம் வந்து கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி ஒன்று சேர்த்தி இங்கே பார்த்துட்டு வரவங்க இங்கே பார்த்துட்டு இப்படி வர மாதிரி ஒரு சர்க்கியூட் மாதிரி அவங்க டெவலப் பண்ணி டூரிஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வின்டர் சர்தம் சர்க்கியூட் அதை யார் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட். அடுத்ததாக க்ரீன் ஜிடிபி, பசுமை ஜிடிபி அப்படிங்கிறத வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு. அவங்களுடைய இக்காலஜிக்கல் ஃபாரஸ்ட்டு அந்த என்வரன்மெண்ட்டை சம்மந்தமாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக க்ரீன் ஜிடிபி இனிஷியேட்டிவ் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா சத்தீஸ்கர். அடுத்ததாக 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா குருகிராம், ஹரியானாவில் இருக்கிற குருகிராம் ஏரியாவில் வந்து பிளிங்கிட்டோடைய நிறுவனத்தோட சிஇஓ அல்பிந்தர் அவர் தான் வந்து 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் சர்வீஸை வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறார். அடுத்ததாக நாட்டிலேயே ஃபஸ்ட்டு கோஸ்டல் பேர்ட் சென்சஸ், கடற்கரை ஓரமாக இருக்கிற பேர்ட் சென்சஸ் யார் வந்து பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் வந்து பண்ண போகிறாங்க.
அடுத்ததால் லட்கி பஹின் ஸ்கீம். லட்கி பஹின் ஸ்கீம். லட்கினா ஃபீமேல், பொம்பளைங்கள குறிக்கும். அந்த லட்கி, லட்கானா ஆண், லட்கினா பெண். அந்த அந்த ரிலேட்டடாக லட்கி பஹின் ஸ்கீம். இது ஒன்றும் இல்லை, நம்ம கலைஞர் உரிமை தொகையில் வந்து 1000 ரூபாய் தராங்கல்ல மாதம் மாதம், அதே மாதிரி திட்டத்தை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து என்ன பிரச்சனைனா, ஆட்சிக்கு வர வரைக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறமேட்டு குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதை மாற்றிட்டாங்க. ஏன்னா திவாலா ஆகிடும்ட்டு. அவங்க எவ்வளோ அறிவிச்சிருக்கிறாங்கன்னா 1500 ரூபா. நம்மளது வந்து 1000 ரூபா தான், அவங்க 1500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. மேலும் மறுபடியும் வந்து நாங்கள் வந்தோம்னா 2500 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஃப்ரீ வீஸ் இலவசங்களை கொடுத்தே ஓட்டு வாங்குறது என்ன ஒரு நடைமுறைன்னு தெரியல. ஸோ அதனால் அதை பற்றி அந்த ஸ்கீம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. லட்கி பகின் ஸ்கீம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து லான்ச் பண்ணது. டேட்டா ப்ரொடெக்ஷன் அடுத்தது. இது வந்து என்னென்னா, மொபைல் ஃபோன்ஸ் வந்து சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸோடைய சம்மதத்தோட தான் அதை யூஸ் பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறத வந்து அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து நியூ ரூல்ஸை வந்து சேர்த்து போகிறாங்களாமா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ப்ராஜெக்ட் விஸ்தார் அப்படிங்கிறது என்னென்னா, விர்ச்சுவல் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் டு அக்சஸ் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ். இதுதான் அதோடைய முழு விளக்கம். இது என்னென்னா, ஐஐடி மெட்ராஸும் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் விஸ்டார் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர போகிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, டிஜிட்டலாக அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து சர்வே பண்ணி அதுக்கு என்னென்னலாம் வந்து மேம்படுத்த முடியுமோ, என்னென்னலாம் வந்து நல்லபடியான திட்டங்கள் வந்து கொண்டு வர முடியுமோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் விஸ்தார்னா ஐஐடி மெட்ராஸும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்து ரைத்தோ போராசா ஸ்கீம். இது வந்து என்ன ஸ்கீம் பார்த்தோம்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணது. ஸோ இவங்க நம்ம பிஎம் கிசான் ஒன்று இருக்கும், 6000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டு தருவாங்க. ஸோ அதே மாதிரி திட்டம் தான் இதுவும், ரைத்தோ பரோசா ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் படி 7500 ரூபா ஒரு ஏக்கருக்கு வந்து தராங்களாமா தெலுங்கானா கவர்மெண்ட்டு. ஸோ அதை வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஒரு 21 கரண்ட் ஈவெண்ட்ஸு. இது வந்து நேஷனுக்கானது. அடுத்தது நம்ம இன்டர்நேஷனல் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிக்கோங்க. ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தோன்ற டவுட்டு இல்லை ஏதாவது குவரிஸ் இருந்தால் இதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.